நீ வேற எங்கிட்ட தேடுற நுனி எரிச்சு போச்சு. ஐயா வேணுவரே வாங்க மாப்பிள நான் தேடி வந்து உன் தங்கச்சி இதானா வள்ளி? ஆஹா உனக்கு ஆசை இவருமா? டேய் உனக்கு ஆசை ரொம்ப சின்னதுல பார்த்தது. இப்ப நான் தூக்கி பெருசா பார்த்துப்போ. பேர்பட்ட ஆளுன்றீங்க. பொம்பளை சிரிச்சா போச்சு நெருப்பா கொதிக்குது மூச்சு நேரத்துக்கு 1000 பேச்சு உன் முகத்தில் எனக்கு என்ன ஆச்சு? பெண்ணே உனக்கு என்ன ஆச்சு? நெருப்பா கொதிக்குது மூச்சு நெருப்பா கொதிக்குது மூச்சு நேரத்துக்கு 1000 பேச்சு உன் முகத்தில் எனக்கு என்ன ஆச்சு? ஊருக்குள்ள உன்னை இம்பத்தி என்னை இம்பத்தி சொல்லுறாங்க. அது நிஜமா இல்ல பொய்யா? ஊருக்குள்ள உன்னை முரட்டு லட்டை இத்தனோண்டு சித்திரம் புத்திக்கிட்டு போனா நியூஸ் படிச்சேன். சிவகாமி நினைப்பிலே பாடம் சொல்ல மறந்து விட்டேன். இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, நீ வேணா இதை நீ கூட்டு போ. ஆப்ல யாரு யாரு? என் தங்கச்சியை கூப்பிடுறேன். இது யாருன்னு? உன் தங்கச்சி. என் தங்கச்சியா? நீ தங்கச்சி கூட விட மாட்டேன். அண்ணனா? இல்ல அண்ணனா? சின்ன வயசுல அதுல போட்டு தங்கச்சி. சரி தங்கச்சி நல்லா இருக்கு. உனக்கு அடையாளமே தெரியலையானே? இல்லம்மா நான் சின்னதுல பார்த்தேன். நான் சின்னதுல பார்த்தனே. ஆமா இப்ப எல்லாம் பெருசாயிடுச்சுனே. அண்ணன் தங்கச்சி ரெண்டுத்தையும் ஒரு டம்மு மாதிரி. ஏய் அஞ்சு உடம்பு. நாங்கெல்லாம் எதை சாப்பிட்டு வளர்றோம்? ஆமா இதை சாப்பிட்டு வளர்றீங்க. வெள்ளி எத்தனையோ மிருகங்கள் இருக்கு, வேட்டையாடி சாப்பிட்டு இருக்கு. அப்படி சாப்பிட்ட உடம்பியாது. ஆமா என் தங்கச்சி வந்து இருக்கட்டும். உங்க தங்கச்சியை கூப்பிடுறீங்களா? கூப்பிடுறேன். ஓப்பிடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்காப்ல? என்ன பண்ற? ஏய் நீ வந்ததுல இருந்து பொய் சொல்ற. வந்ததுல இருந்து அப்படிதான் இருக்க. இல்லம்மா. ஏய் நீ சொல்றீ உழைப்பாளி வர்க்கமா? அம்மா சரி அண்ணே என்ன விஷயம் உங்ககிட்ட? நம்ம இடத்துக்கு வந்திருக்காருமா. வெள்ளிமலை வேட்டைக்காரங்க இருந்தாரு. மானம் கட்டு உள்ள போனா மானம் கட்டா. அண்ணே அவர் நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. அப்ப மாப்பிள முடிஞ்சா நீங்க தூக்குங்க, நீங்க வெளியே தூக்குங்க, நான் உள்ள வச்சு தூக்குறேன்.
அதனால சரி இல்ல என்ன செய்ய போறீங்க ஏய் உள்ள வச்சு தூக்குறது இருக்கட்டும், ஒரே ஒரு தடவை வெளியில வச்சு தூக்குயா. அதுக்காக இப்பயாவது ஒரு ஆசை வந்திருக்கேன் தங்கச்சி. எதிரியை எதுக்கணும்னு ஒரு ஆசை. இப்ப கூட வரலையே, வரல. ஆனா வேற ஆத்துக்கிட்டே மாப்பிள நம்பி போயிடாதீங்க. பிள்ளைய கூட்டிட்டு போ. அப்பா மாப்பிள உங்க தம்பி எந்திரிச்சிருச்சு பாருங்க. தம்பி படுத்திருக்க செல்லக்குட்டி படுத்திருக்க செல்லக்குட்டி சாமி. பார்க்க கூடாது அக்கால நான் போய் ஒரு மாநிலத்தில் வந்ததாக அண்ணனும் தோழியும் வென்றாலும் தாங்கள் என்னிடம் மான் சம்பந்தமாக கேட்டு தெரிந்து கொண்டால் என்னால் அந்த உதவிகளை செய்ய முயற்சிக்கிறேன். கூறுகள் விடுகிறேன். வெள்ளிநாக்கு படித்த வள்ளிமாதே. வெள்ளி நாக்கு படித்த வள்ளிமாதே. வெள்ளி நாக்கு பாத்திருக்கீங்களா? வெளியில செஞ்சிருக்கியா? வெள்ளி நாக்கு எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? நாளைக்கு நாக்கு எடுத்துற வேண்டியதான். வெள்ளி நாக்கு படித்த வள்ளிமாதே வண்ண சமத்து விளையாடாமல் கிலோ எவ்வளவு தெரியுமாமா? வந்தாரை வரவேற்கும் பாக்குறாமல் எண்ணத்தின் கபடம் இல்லாமல் பொன்னாரம் போல் புலகாரம் சூடி நன்னோக்குடன் வரவேற்ற தலைவர்களே வருகின்றது. வேட்டையிலே எத்தனை மான்கள் துள்ளி ஓட அத்தனை மான்களிலும் அழகு மக்கள் உள்ளத்தை கவரக்கூடிய மானை பார்த்தேன். இந்த மானை பார்த்துடன் எப்படி பிடிக்கும் என்ன கொண்டே மான் ஓட ஆரம்பித்தது. மான் ஓட நான் ஓட மாறி ஓடி வந்து மானுக்கு இருக்கிறது. மானை பிடிக்க வேண்டும். மானை பிடிப்பதற்கு தலைவி என்ற முறையில சம்மதம் கொடுக்கணும். ஏன்னா சம்மதம் எதுக்காக கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி மானுக்கு இருக்க பெருமையும் மகத்துவத்தையும் எட்டி பாக்குதம்மா தட்டி முத்தான் கேட்குதம்மா கட்டழகு பட்டை மாதம்மா அம்மாடி சுட்ட வாழ குட்டி ராகம்மா. கட்டழகு பட்டை மாதம்மா அம்மாடி சுட்ட வாழ குட்டி ராகம்மா. தந்திடம்மா தந்திடமா மானை தந்திடமா தந்திடம்மா மானை தந்திடம்மா தந்திடமா மானை தந்திடமா கேட்குதம்மா கட்டழகு பட்டை வாழமா அம்மாடி சொட்ட வாழ ஆக மானை பிடிக்க முடியும் பொருந்த உண்டு. மானை பிடிப்புக்கு தலைமை என்ற முறையில் சம்மதம் கொடுக்கணும். தலைமை சொத்தா இருந்தாலும் என்ன செய்யணும்? கேட்டுதான் எடுக்கணும். தலைமை சொத்தா இருந்தாலும் கேட்டுதான் வாங்கணும். இடம் உங்க இடம் வேணா உங்க இடமா இருக்கலாம். ஆனா பொருள் என்னுடைய பொருள் ஒரு தரம் கேட்டு கொடுத்தீங்கன்னா போதும். சீக்கிரமே மானை பிடிச்சு செல்வேன். இதுதான் கண்ணால் பார்த்ததுமே காதால் கெட்டதுமே நீரை விசாரிப்பதுமே. முதல் கவலை கண்ணே, இரண்டாவது கவலை தோழி பெண்ணே, மூணாவது கவலை நான் இருக்கேன். 3 பேர் காவலை மீறி உங்க மாடாகப்பட்டது உள்ளே நுழைஞ்சுன்னு சொல்றீங்க. உங்க மானுக்கு வரல, வேற எங்காவது போய் உங்க மாடாகப்பட்டதை தேடி பார்ப்பது உங்களுக்கு நல்லது. நான் காவல் பார்த்துக்கிட்டு என்னுடைய காவலுக்கு இடையூறு இல்லாமல் வேற எங்காவது போய் மானை தேடி பாருங்கள். விடுவரே வழியை தான் எழுது அதை உடைமை கேட்டா சொல்லியிருக்காங்க. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட வேண்டிய அவசியம் என்ன கிடையாது.
உங்க மானுக்கு வந்திருந்தா வாழ்க்கை இப்படி வரை மானம் தான் இருக்கு அப்படின்னு நல்ல முறையில புடிச்சு கொடுத்து உங்களுக்கு வழி அனுப்பி வச்சிருப்பேன். மானை வரவே இல்ல சொல்றதை கேட்டுக்கிட்டு நீங்க போனா உங்களுக்கு நல்லது. மானை பார்த்தது யாரு? மானை பார்த்தது நீங்க தான் பார்த்தீங்க. நான் தானே. மானை எங்க இருக்கு எனக்கு தானே தெரியும். மானை பார்த்தது நீங்களா இருக்கலாம். காவல் பாக்குறது யாரு? நான் தானே. அப்ப இந்த காவலினுடைய காவல என்ன வருது என்ன இருக்கு என்ன போகுது எனக்கு தெரியுமா? இப்போ வந்து உங்களுக்கு தெரியுமா? வெள்ளிமலைக்கு வேல்மலைக்கு நடுவுல மானை பார்த்தேன். மானை பார்த்த உடனே பிடிச்சிருக்கலாம். பிடிக்க முடியாதுனே. இது என்ன பிடிக்க திறமை இல்ல தெம்பு இல்ல வக்கு இல்ல அதனால சொல்றீங்க நீங்க. ஏமா திறமை இல்ல வக்கு இல்ல வகை இல்ல அதெல்லாம் பேசக்கூடாது. இத பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு அதனால பிடிக்கல. பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. ரொம்ப பிடிச்சு போச்சு அதனால பிடிக்கல. ஓ என்ன பிடிச்சு போச்சு? இத பிடிச்சு போச்சு. எதை பிடிச்சு போச்சு? மானை பிடிச்சதால விட்டீங்களா? ஏன்னா எப்ப இத கொஞ்சம் சேட்டை பிடிச்ச மானு. சரி பிடிச்சுதான் விட்டுட்டீங்களா? அப்புறம் ஏன் மறுபடியும் வந்தீங்க? மானு கொஞ்சம் தூக்கத்துல போயிருக்கு. தூக்கத்துல? ஆமா தூங்குற மான தெரிய இவர் போறாரு. சரி கொஞ்சம் தெளிய விட்டு பிடிப்போம்ன்ற காரணத்தினால. ஏன்னா நானும் உலகத்துல எத்தனையோ மான பார்த்திருக்கேன். இப்படிப்பட்ட மான என்ன ஒரு விஷயம் எல்லாம் கேளுங்க. தவளை கத்துதுன்னா அங்க தண்ணி கிடக்குன்னு அர்த்தம். அப்பா பாத்தியாரே சுரேஷனே தவளை கத்துதுன்னா அங்க தண்ணி கிடக்குன்னு தானே அர்த்தம். ஆமா மழை வர போகுது. அப்ப நீ கத்துறேன்னா அங்க மானு இருக்குன்னு தானே அர்த்தம். நான் கத்துறேனா? என்ன கத்துறேன்? நான் கத்துறேனா? கத்துறேன் பாருங்க நம்ம இனத்தவரு அப்படின்ற காரணத்திற்காக நான் நிக்க வச்சு பேசுகிறேன் வேற மாதிரி. ஒரு மானை பிடிக்க தெம்பு இல்ல ஆனா கேட்டு வாய் கிளிய பேசுறீங்க பாருங்க. ஆம்பளை வாய் கிளிய பேசினா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? அப்படியே அவன் தாத்தே மாதிரியே பேசுறியா? அப்பா எவ்வளவு வீரமா பேசுற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாம் வெட்டி பேச்சு இருங்க தேவையில்லாத பேச்சு எனக்கு ஒன்னத்துக்கு ஒதுவாத பேச்சு. இந்த பேச்சலாம் ஏன் இப்படி பேசுகிறீங்க? இருமா அட கம்மா வாய அட கம்மா வாய எத்த தண்டி வாயா அடைக்குதான் பாருங்களே அடைக்குதான் பாருங்களே. இதே ஒரு பொம்பளை போய் பேசினா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இவெல்லாம் பொம்பளையாடா இவெல்லாம் பொம்பளையா இவெல்லாம் குடும்பத்துல போய் நீ கேக்குறாங்க இவெல்லாம் பொம்பளையானா அப்ப என்ன கேள்வி கேக்குறியா? பேசுற ஆளுகளை சொல்லுவாங்க. அந்த கூட்டத்துல ஆம்பளையால் பேசினா அவன் தாத்தை மாதிரி வீரமா பேசுறான்னு சொல்லுவாங்க. இதே ஒரு பொம்பளை பேசினா இவெல்லாம் பொம்பளையா இவெல்லாம் கல்யாணம் போய் என்னட்டு குடும்பத்துல போய் மாமியாரையும் மாமனாரையும் எப்படி போய் காப்பாத்த போறாளோ போன நாள்லயே விரட்டி விட்டுருவா. எல்லாம் பொம்பளையானு பேசாம எப்படி குடும்பம் நடத்துறது? ஒரு பொம்பளை வாய் சமத்தா பேசணும். வாய் சமத்தா பேசினா குடும்பத்தை நடத்த முடியும். முதல்ல வாய் பேசலாம் முகவாய் பேசக்கூடாது. யார் என்ன என்ன வாய் முகவாய் பேசக்கூடாது. முகவாய்னா அது என்ன வாய்? என்னமோ ஒரு வாய் ஓவாய் தேவையில்லாத விஷயத்த பேசாதீங்க. மானுக்கு வரல வேற எங்காவது போங்க. ஆமா மானு சும்மா பொய்ய சொல்லிக்கிட்டு இங்க காலத்தை நேரத்தை வீணாக்குறது ஒரு ஆம்பளைக்கு அழகு இல்ல. நம்ம இழுக்கு நம்ம இனத்துக்கே இழுக்கு ஆண் வர்க்கத்துக்கே இழுக்கு. வெட்டியா இப்படி சுத்திக்கிட்டே தெரியுது நல்லாவா இருக்குன்ற மான பிடிக்காட்டி வேற ஏதாவது பிடிக்கலாம். எதுவுமே பிடிக்க முடியாதா? நீங்க எப்படி வந்தீங்களா அப்படி போய் ஏதாவது ஒரு வேலையை பார்க்கலாமா இல்லையா? வெட்டியான பேச்சு எதுக்குன்னு கேக்குறேன். சொன்னாங்க கேட்கணும் சொந்த புத்தி இருக்கணும். சொந்த புத்தி இருக்கணும். உனக்கு முதல்ல சொந்த புத்தி இருக்கா? சொந்த புத்தி இருக்காமா? உங்களுக்கு உங்களுக்கு இருக்கா? சொன்னா கேட்கணும். உங்களுக்கு எதுவுமே இல்ல. எனக்கு சுயமா ஒரு மனிதன் யோசிக்கிறார். அவருக்கு எதுவுமே இல்ல. அடுத்தவங்க பார்க்கும்போது தெரியாதா? ஆளை பார்க்கும்போது தெரியாத அவர் எப்படிப்பட்டவர்? சும்மா எல்லாம் ஒண்ணும் இல்ல. யார் அது? சேட்டை பண்ணக்கூடாது. மாடுக்கு உண்டான அடையாளத்தை கேட்டுருக்கீங்க. அடையாளம் கேட்டாங்கல்ல
அடையாளம் கேட்டுட்டு உள்ள போயிட்டா யாரை பார்த்து பாடுறது? வந்தாத்தே மான பத்தி சொல்லுவேன். வானுக்குண்ட அடையாளம் அடையாளம்னு ஒண்ணு தெரியாம வந்திருக்கான். காயாத காடகத்தே நின்றுள்ளாவும் காயாத காடகத்தே நின்றுள்ளாவும் காயாத காடகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே நின்றுள்ளாவும் நற்காரிகையே காரிகையே மேயாதமான் இது மேயாதமான் இது மேயாதமா மேயாதமான் இது மேயாதமான் மேயாதமா கேளும் பாகும் திரைமாவும் தின்பதினால் ஒரு உள்ளர் போதும் கேளும் பாகும் திரைமாவும் தின்பதினால் ஒரு உள்ளர் போதும் மேயாதமான் கேளும் பாகும் திரைமாவும் தின்பதினால் ஒரு உள்ளர் போதும் மேயாத மேயாத மேயாதமான் காயாத இதாயாத மானுக்கு உண்டான அடையாளம் இல்ல, பெண்ணுக்கு உண்டான அடையாளம். ஆணுக்கு உண்டான அடையாளம் கிடையாது. நல்லா இருக்கு குறைஞ்சு வச்சு இவ்வளவு நேரமாக உன்னை ஐத்தான் தான் தேடி அண்ணே என்ன அண்ணே அண்ணே உன்னை காதலிக்கிறேன். உன்னை காதலிச்சு கல்யாணம் அண்ணே காதலிச்சு கல்யாணம் பண்ணி மலை உச்சியில உட்கார வைக்கணும்னு ஆசை. எப்படியெல்லாம் ஆசை தெரியுமா? ஆத்தங்கர ஓரத்திலே உருவமா, ஆத்தங்கர ஓரத்திலே அடி வந்த உருவமா. அம்மா ஏ அம்மா ஏ அம்மா ஏ அம்மா ஆத்தங்கர ஓரத்திலே அண்டு வந்த உருவமா, அழகழக ஆடு கட்டி பழக வந்தது பருவமா. கட்டி முட்டம் தந்தவளா காதல் மேல இவ கட்டி முட்டம் கொண்டவளா காதல் பேச வந்தவளா வந்தவளா அவளா இவளா என்று ரசிப்பதென்ன கிளிப்புள்ளே 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 கண்ணன கண்ணன கலங்குது பொண்ணன பொண்ணன மயங்குது என்னன்னு என்னன்னு நினைக்குது என்ன கிழங்கு பறக்குது. குங்குமத்தை சுமந்து கொண்டு குளிக்கிறோம் கையாரி வள்ளி ஏ அம்மா ஏ அம்மா ஏ வள்ளி போட்டு நின்று மையான வர்ற குங்குமத்தை சுமந்து கொண்டு குளிக்கிறோம் கையாரி குண்டுமல்லி தலையில சூடி வரும் பொய்யாரி நேத்திரம் வந்தவளா நிலத்தையில் மோசந்தவளா ஏ நேத்திரம் வந்தவளா ஏ அம்மா
கிளிப்புள்ளே கண்ணன கண்ணன கலக்குது பெண்ணன மயக்குது பட்டின பார்த்த மாப்பிள்ளைய பார்த்த வந்த கிளிப்புள்ளே பார்த்த மாப்பிள்ளைய பார்த்த வந்த கிளிப்புள்ளே பட்டி காட்ட பார்த்து பார்த்து நினைப்பதென்ன மனதிலே கிளிப்புள்ளே கிளிப்புள்ளே கிளியலே கண்ணன கண்ணன கலங்குது பொண்ணன மயங்குது என்னன்னு நினைக்குது எங்க பறக்குது என்னமா ஓடுறே அப்படியா மாட அப்படியா ஏன் ஆத்த பிடிச்சிட்டாப்ல ஆத்தாடி ஏய் உனக்கு என்ன சந்தோஷம் கொன்றுவேன் மான பிடிக்கிறாருமா வேற ஒண்ணும் இல்ல அண்ணே அத்தாலம்மா என்ன பின்ன யாரு என்ன செஞ்சது தங்கச்சி அண்ணே சொல்லுங்க தங்கச்சி. ஒருத்தர் வந்தாருல யாரு? அவர் என்ன தேடி வந்தாராம். தேடுவரா? ஆமா. உங்கள தெரியா? என்ன சொன்னாரு? அப்படி என்னதான் சொன்னாரு? காதலிக்கிறேன்னு சொல்றாரு. காதலிக்கிறேன்னு கல்யாணம் பண்ணி ஒத்துக்க முடியாது. இவ்வளவு நாள் உன்னை வளர்த்து அவர் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி அவர் கூட்டிட்டு போறதுக்கு இந்த ஐயனார் கோயில்ல காணிக்க போட்டு நானே உன்னை தங்கச்சி எந்த குறை இருந்தாலும் உனக்கு வேற உதயநிதி எதுக்கா தெரியுறியா? எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்க கூடாது. அந்த கந்தனை வணங்குவோம். மனம் படைத்து உன்னை நினைப்பதற்கு நான் வட்டி பெற்று உன்னை மணப்பதற்கு கந்தனுக்கு கடம்பனுக்கு ஆண்டிக்கு அப்பனுக்கு சுப்பனுக்கு கோமன ஆண்டிக்கு வள்ளி வேடனாக வந்தோம் நானே வேலனாக வந்திருப்போம் நானே எம்மை மனது உண்டால் இந்த அகிலமே வணக்கம் உமக்கு என்ன வர உலக மக்கள் அனைவரும் நீராகி நிமிடம் வைத்து வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர்களுக்கு மறந்த வேண்டும் முருகா. இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய நாடு செழிக்க வேணாம் நல்ல மழை பெய்ய வேணாம் நாடு செழிக்க வேணாம் நல்ல மழை பெய்ய வேணாம் ஊரு செழிக்க வேணும் ஞான தங்கமே ஊரெல்லாம் வாழ வேணும் பால்பான கொண்ட வேணும் வேணும் ஞான தங்கமே ஊரெல்லாம் வாழ வேணும் பகவான உலகமற்று வாழ ரூப உலகில் தீராவ ரூப உலகே நித்திய சுப மங்களா ராஜமுடனே ரூபமுடனே நித்திய சுப மங்களா சுவாமிக்கு வாழ்க 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 வாழ்க